உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 63 நாயன்மார்களில் தேவாரம் பாடிய மூவரில் முதலில் வைத்து போற்றப்படுவர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் பெருமான் இயற்றிய தேன் தேவார கருத்துக்களை இன்று நாம் கேட்க இருக்கின்றோம். அவ்வகையில் முதலில் ஒரு பட்டினத்தாரின் பாடல். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நீ நஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று பட்டினத்தார் இறைவனிடம் இறைஞ்சி வேண்டுகின்றார். இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ உன்னை கல்லாத பிழையும் உன்னை கருதாத பிழையும் உன்னிடம் கசிந்து உருகி நில்லாத பிழையும் உன்னை நினையாத பிழையும் நீ நஞ்செழுத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்காத பிழையும் உன்னை வணங்காத பிழையும் உன்னை துதிக்காத பிழையும் இப்படி எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் என்று ஏகம்ப நாதர் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானிடம் இறைஞ்சி வேண்டுகிறார். இந்த அடிகள் உலக மக்கள் அனைவருக்கும் பொருத்தமான வரிகள். நாம் ஒவ்வொருவருமே பிறந்தது முதல் இறைவனை நாம் வணங்குவதும் துதிப்பதும் தொழுவதும் இல்லை. நமக்கு என்று அந்த இறைவன் மீது ஈர்ப்பு ஏற்படுகின்றதோ அன்றுதான் இறைவனை நாம் வணங்க தொழ அவன் ஆலயம் செல்ல அவன் திருநாமத்தை உச்சரிக்க நாம் பழகுகின்றோம். அப்படி பட்டினத்தாரும் இதுவரையில் நான் எந்த பிழை இத்தனை பிழைகளை செய்திருக்கின்றேன், உன்னை துதியாத பிழை, உன் நாமத்தை சொல்லாத பிழை, உன் பஞ்சாட்சர மஞ்சரத்தை உச்சரிக்காத பிழை, கருதா பிழை, நினையா பிழை, உன்னை நினைந்து உருகி இல்லா பிழை என்று எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் என்று வேண்டுகின்றார். இந்த பிழையெல்லாம் இல்லாத ஒரு குழந்தை நம்முடைய தேவாரத்தில் உண்டு. மூவர் தேவாரம் பாடியிருக்கின்றார்கள். திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர். இந்த மூவரில் முதலாம் அவர் திருஞான சம்பந்தர். இந்த திருஞான சம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுதே உமையம்மையின் ஞானப்பாலை உண்டு இறைவனை வணங்க ஆரம்பிக்கின்றார். இறைவனுடைய திருநாமங்களை ஓத ஆரம்பிக்கின்றார். இறைவனுடைய திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று பதிகங்களை பாட ஆரம்பிக்கின்றார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் இங்கே திரு ஈங்கோய் மலை பதிகம் ஒன்று பாடியிருக்கின்றார். இது என்ன? இது திரு ஈங்கோய் மலை, ஏன் இந்த திருநாமம் என்ன? அப்படி என்றால் என்ன? திரு ஈங்கோய் மலை என்றால் என்ன? அது எங்கே இருக்கின்றது? இத்தனை கேள்விகள் நம்முள் எழுகின்றது அல்லவா? அத்தனை கேள்விகளுக்கும் அழகான பதில் இருக்கின்றது. இந்த திரு ஈங்கோய் மலை என்ற திருத்தலம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து முசிறி நாமக்கல் செல்லக்கூடிய வழியில் முசிறி என்ற இடத்திலிருந்து மேற்கே 5 கிலோமீட்டர் பயணம் செய்தால் இந்த திரு ஈங்கோய் மலை என்ற திருத்தலம் ஒரு குன்றின் மேல் அழகாக இருக்கின்றது. இந்த குன்றின் உயரம் 900 அடி. இதற்கு எத்தனை படிகள் ஏறி நாம் செல்ல வேண்டும் என்று கேட்டால் 500 படிகளை நாம் ஏறி சென்று இந்த திரு ஈங்கோய் மலையை நாம் அடையலாம். என்ன சிறப்பு இந்த திரு ஈங்கோய் மலையில்? ஏன் ஞானசம்பந்த பெருமான் இந்த திரு ஈங்கோய் மலை திருத்தலத்தில் தேவார பதிகத்தை பாடியுள்ளார் என்று கேட்டால் நிறைய பெருமைகளை உள்ளடக்கியது இந்த திரு ஈங்கோய் மலை திருப்பதிகம். முதலில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஏன் இதற்கு ஈங்கோய் மலை என்று பெயர் வந்தது என்று கேட்டால் அகத்திய முனிவர்
நாம் எல்லாம் அறிந்த ஒருவர் அகத்திய முனிவர். யார் இந்த அகத்திய முனிவர்? தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொன்னால் அகத்தியம். கிடைத்த இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அந்த அகத்தியரின் மாணவர் 12 ஒருவர் தான் நம்முடைய தொல்காப்பியர். அந்த அகத்திய முனிவர் இந்த திரு ஈங்கோய் மலைக்கு இறைவனை வழிபட செல்கிறார். அந்த நேரத்தில் இறைவனுடைய திருத்தலம் பூசைகள் முடிவடைந்து கதவுகள் எல்லாம் தாழிட்டு பூசாரிகள் எல்லாம் வீட்டுக்கு சென்று விட்டார். ஏன் அவர் அங்கே செல்ல காலதாமதமாகியது என்று கேட்டால், திரு ஈங்கோய் மலையை தரிசிப்பதற்கு முன்னாடி 2 தலங்களை தரிசித்து விட்டு வருகின்றார். எது அந்த 2 தலங்கள் என்று கேட்டீர்கள் என்றால், காவிரியின் தென்கரையில் உள்ள கடம்பந்துறை அந்த திருத்தலத்திற்கு காலையில் சென்று வணங்கிவிட்டு அப்படியே கால்நடையாக நடந்து திருவாட்போக்கி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு சென்று நண்பகலில் அந்த திருத்தலத்தை தரிசிக்கின்றார். அப்படியே அங்கிருந்து நடைபயணமாக சென்று திரு ஈங்கோய் மலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிக்க அவருக்கு மலரையெல்லாம் பறித்து கொண்டு படிகள் ஏறி மேலே வருவதற்குள்ளாக இறைவனுடைய ஆலய பூசைகள் எல்லாம் முடிந்து பூசாரிகள் எல்லாம் வீட்டுக்கு சென்று விட்டார். அகத்திய முனிவர் அங்கே நின்று யோசிக்கிறார். ஆலயத்தில் வேகமாக இங்கே இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிக்கலான்னு வந்தால் இப்படி திருவாயிற்கதவெல்லாம் அடைத்திருக்கு, பூசாரிகள் எல்லாம் வீட்டிற்கு சென்று விட்டார்களே, நாம் எப்படி இன்று மாலை பொழுதில் நாம் எம்பெருமானை தரிசிக்கப் போகிறோம் என்று வருத்தப்படுகிறார். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு அசரீரி கேட்கின்றது. என்ன அந்த அசரீரி என்று சொன்னால், அங்கே சர்ப நதி என்று ஒரு நதி இருக்கின்றது. அந்த நதியில் சென்று நீங்கள் நீராடினீர்கள் என்றால் உங்களுடைய இந்த உடல் வடிவம் என்பது மறைந்து சிறிய ஒரு ஈ வடிவம் தோன்றும். அப்படியே ஈயாக மறைந்திருந்து அப்படியே பறந்து வந்து அங்கே திருக்கதவுகள் எல்லாம் அடைத்திருக்கின்றது இல்லையா சிவாலயத்தில், அந்த சாவி போட்டு திறக்கக்கூடிய ஒரு துவாரம், ஒரு சின்ன ஒரு ஓட்டை, அதன் வழியாக சென்று நீங்கள் இறைவனை தரிசிக்கலாம். திரும்பவும் நீங்கள் இறைவனை தரிசித்துவிட்டு மீண்டும் சென்று அந்த சர்ப நதியில் நீராடினால் எப்பொழுதும் போல பழைய உடல் வந்துவிடும் என்று அந்த வானத்தில் அசரீரி ஒலிக்கின்றது. இதை கேட்ட அகத்திய முனிவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வேகமாக போகிறாரு. அந்த சர்ப நதியில் நீராடி ஈ வடிவத்தை பெற்றுவிட்டார். அங்கிருந்து அழகாக பறந்து வரார். மலைமேல் இருக்கக்கூடிய அந்த மரகத ஆலேஸ்வரரை அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே சென்று அப்படியே தோற்றத்தை பார்த்து பார்த்து கண்குளிர வணங்குகின்றார். திரும்பவும் அங்கிருந்து கீழே வராரு. ஆனால் மறு உருவம் அவர் எடுக்கவில்லை. அவருக்கு ரொம்ப ஆசை, அங்கேயே இருந்து அவருக்கு நிறைய இறைவனுக்கு பூசைகள் செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு ஆசை அகத்திய முனிவருக்கு. அதனால் என்ன செய்கிறார், அந்த காவிரியின் கரையில் இருக்கக்கூடிய மலர்களிலெல்லாம் சென்று 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 அமர்ந்து இருக்கக்கூடிய தேனை எல்லாம் உறிஞ்சி கொண்டு வந்து இறைவனுக்கு தேனால் அபிஷேகம் செய்கின்றார். இப்படி அபிஷேகம் செய்து செய்து அவர் மனம் குளிர, இறைவனுடைய மனம் குளிர, அகத்திய முனிவருடைய மனம் குளிர, அதன் பிறகுதான் மீண்டும் அந்த சர்ப நதிக்கு சென்று பழையபடி தன்னுடைய உடலை பெறுகின்றார். அதனால் இந்த திருத்தலம் திரு ஈங்கோய் மலை என்ற திருநாமத்தை பெற்றிருக்கின்றது. இது மட்டுமா இந்த மலைக்கு சிறப்பு? வேறு என்ன சிறப்பு என்று கேட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மரகதம் போன்ற பச்சை நிறைத்த உடையவர். ஏன் மரகத பச்சை நிறம் என்று நம்ம கேட்டோன்னு சொன்னால், ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு போட்டி.
அப்படி வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஏற்பட்ட போட்டியில் நம்முடைய ஆதிசேஷன் என்ன செய்கிறார்? நான் தான் பெரியவன் என்பதை காட்டுவதற்காக கைலாய மலை அப்படியே தன்னுடைய உடலால் சுற்றி வளைத்து பின்னிக்கொள்கின்றார். உடனே வாயு பகவான் பார்க்குறார், நீ தான் பெரியவனா, உன்னையும் அசைக்கின்ற வலிமை என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சூறாவளியாக வருகின்றார். அப்படி சூறாவளியாக தோன்றிய வாயு பகவான் அந்த ஆதிசேஷன் சுற்றி இருக்கின்ற அந்த கைலாய மலையை அப்படியே துகள் துகளாக சிகரங்களாக உடைக்க செய்கின்றார். அப்படி சிதறிய துண்டுகள் எல்லாம் ஒரு 8 இடத்துல போயிட்டு விழுகின்றன. விழுந்தது எல்லாம் மாணிக்கங்களாக, வைரங்களாக, மரகதங்களாக, நீளமாக அப்படி மாறுகின்றது. அப்படி மாறியதில் ஒன்றுதான் இந்த திரு ஈங்கோய் மலை. இங்கே வந்து விழுந்த அந்த மலை பச்சை நிறைத்த உடைய மரகதமாக திரு ஈங்கோய் மலையாக வடிவெடுத்தது. அதனால் இங்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமம் மரகத ஆலேஸ்வரர் என்ற திருநாமம். இறைவியின் திருநாமம் மரகத வள்ளி என்ற திருநாமம். இத்திருத்தலத்தினுடைய தீர்த்தம் அமிர்த தீர்த்தமாக விளங்குகின்றது. இது மட்டும் சிறப்பு அல்ல, வேறென்ன சிறப்பு இந்த திரு ஈங்கோய் மலைக்கு என்று கேட்டால், நாம் எல்லாம் வணங்குகின்ற அந்த பழனி முருகப்பெருமான் பால தண்டாயுத பாணியை ஒரு சிறப்பு 6 படை வீடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு பழனிமலை முருகனுக்கு இருக்கின்றது. என்னவென்று கேட்டால், அந்த பழனிமலையில் இருக்கக்கூடிய பால தண்டாயுத பாணியின் சிலை திருமேனி நவபாஷாணத்தால் ஆனது. அந்த திருமேனியின் நவபாஷாணத்தால் செய்தவர் யார் என்று கேட்டால், சித்தர்களிலே மகா சித்தர் என்று அழைக்கப்படுகின்ற போகர் என்ற சித்தர். அந்த போகர் என்ற சித்தர் அந்த பால தண்டாயுத பாணிக்கு உருவத்தை கொடுத்த இடமாக நவபாஷாணத்தால் அவரை உருவாக்கி பால தண்டாயுத பாணியாக சிலையாக மாற்றிய இடம் இந்த திரு ஈங்கோய் மலை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இந்த திரு ஈங்கோய் மலை. அது மட்டுமல்லாது, உமாதேவியார் இறைவனிடம் தவம் செய்து உமையொரு பாகனாக சிவனிடம் பாதி உடலை வாங்கி சிவசக்தியாக காட்சி தந்தது. அதனால் இந்த மலை சிவசக்தி மலை என்றும் அழைக்கப்படுகின்றது. பிரிங்கி முனிவர் எம்பெருமானை மட்டும் வணங்கி விட்டு செல்ல, அதனால் கோபமுற்ற பார்வதி தேவி, என்னை வணங்காது செல்கின்றார் உன் அடியார், அதனால் எனக்கும் உங்களுடைய அருள் ஆசி வேண்டும், உன்னை வணங்குகின்ற அடியார்கள் எம்மையும் வணங்க வேண்டும் என்று இறைவனிடம் கோபித்து கொண்டு தவம் இயற்றி அந்த தவத்தின் பயனாக இறைவனின் உடலை சரிபாதியாக பெற்ற இடமாக இந்த திரு ஈங்கோய் மலை இருக்கின்றது. உமையம்மை இங்கே தவம் செய்ததால் இது சிவசக்தி மலை என்று அழைக்கப்படுகின்றது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த திரு ஈங்கோய் மலை பதிகத்தை தான் நாம் இன்று ஞான சம்பந்தர் பெருமான் வாய் கேட்க இருக்கின்றோம். முதலாவது பாடல் அழகாக சொல்றார். வானத்து உயர்தன் மதித்தோய் சடைமேல் மத்த மலர் சூடி தேனொத்தன மென்மொழிமான் விழியால் தேவி பாகமாக கானத்து இரவில் எரிக்கொண்டாடும் கடவுள் உலகத்தேத்த ஏன திரள் வந்து இழியும் சாரல் ஈங்கோய் மலையாரே. அழகா சொல்றாங்க. விண்ணளவு உயர்ந்து நிற்கும் தன்னார் மதியை தன் சடை மீது கொண்டு ஊமத்த மலரையும் சூடிக்கொண்டு தேனை ஒத்த இனிய மொழியுடைய மான் விழியை போன்ற உமையம்மையை இடபாகமாக கொண்டவர். அப்படிப்பட்டவர் எங்கே ஆடுகின்றார்? இடுகாட்டில் எல்லாரும் தூங்குகிற ராத்திரி நேரத்தில் தீயை கையில் ஏந்தி கொண்டு நடனமாடக்கூடியவர். அப்படிப்பட்ட இறைவன் உறைந்திருக்கின்ற இடமாக எது இருக்குது என்றால், பன்றிகளெல்லாம் சுற்றி திரைகின்ற கூட்டமாக திரிகின்ற ஒரு ஈங்கோய் மலை.
அந்த ஈங்கோய் மலையில்தான் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தருகின்றார் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு பறைசாற்றுகின்றார். இரண்டாவது பாடல் அழகா சொல்கின்றார். சோழப்படையொன்று ஏந்தி இரவில் சுடுகாடு இடமாக கோல சடைகள் தாழ குழல் யாழ் மொந்தை கொட்டவே பாலொத்த அணைய மொழியால் காண ஆடும் பரமனார் ஏலத்தோடு நல் விளவும் கமழும் ஈங்கோய் மலையாரே. இரண்டாவது பாடலை எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. சூழப்படையை கையில் ஏந்தி கொண்டு இரவு நேரத்தில் சுடுகாட்டை இடமாக கொண்டு அப்படியே அவருடைய சடைகள் எல்லாம் அப்படியே நீண்ட ஜடாமுடி, அப்படிப்பட்ட ஜடாமுடியை வைத்து கொண்டு தாழ குழல் அப்படியே தாழ்ந்து விழுந்து முதுகெல்லாம் புரளுகின்ற குழலை உடையவள் அந்த உமையம்மை. அந்த உமையம்மையோடு யாழ் மொந்தை கொட்டவே, யாழ் என்ற இசைக்கருவியும் மொந்தை என்ற ஒலிக்கருவியும் இசைக்க பாலொத்தனைய மொழியால், பால் போன்ற இனிமையான வெண்மையான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட சுண்ட காய்ச்சிய பால் ரொம்ப இனிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பால் போலும் இன்சொல் பவளம் செந்தோர்வாயின்னு சொல்லுவோம். அது மாதிரி இனிமையான மொழியை உடைய யாருக்கான, அந்த உமையம்மைக்கான ஆடும் பரமனார். அப்படிப்பட்ட இனிமையான மொழியுடைய பார்வதி தேவி பார்க்க நடனம் ஆடுகின்ற பரமனார் எங்கிருக்கின்றார்? ஏலக்காய் வாசம் வீச, லவங்கம் வாசம் வீச, அப்படியே கமழுதான் மலை பூரா. அப்படிப்பட்ட கமழுகின்ற மலை எங்கிருக்கின்றது என்றால் ஈங்கோய் மலை. அப்படிப்பட்ட ஈங்கோய் மலையில்தான் எம்பெருமான் காட்சி தருகின்றார் என்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு பறைசாற்றுகின்றார். கண்கொள் நுதலார் கரைகொள் மிடற்றார் கரியின் உரித்தோலார் விண்கொள் மதிசேர் சடையார் விடையார் கொடியார் வெந்நீரு பொன்கொள் திருமார் பதநீர் பூசும் வெம்மான் எமையாழ்வார் என்கும் அறியும் திரியும் சாரல் ஈங்கோய் மலையாரே. அடுத்த பாடலில் அழகாக சொல்கிறாரு. கண்கொள் நுதலார். நுதல் என்று சொன்னால் நெற்றி. நெற்றியில் கண்ணை உடையவர் யார்? நெற்றியில் கண்ணை உடையவர் ஒருவர். யார் என்று கேட்டால் எம்பெருமான் சிவபெருமான். கரைகொள் மிடற்றார். கரை என்று சொன்னால் விடம், மிடறு என்று சொன்னால் கழுத்து. கழுத்திலே கரையை உடையவர் நீல கண்டன் சொல்கிறோம். நீல போன்ற கரையை உடைய கண்டம் என்று சொன்னால் கழுத்து, மிடர் என்று சொன்னால் கழுத்து. அப்படிப்பட்ட கரைகொள் கண்டர் மிடற்றை உடையவர் கரியின் உரித்தோலை போர்த்தி கொண்டு. கரி என்று சொன்னால் இங்கே யானை. யானையினுடைய தோலை போர்த்தி கொண்டு திரிபவர். அது மட்டுமல்லாது விண்ணின் மேல் இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய நிலவை தன்னுடைய ஜடை முடியில் போர்த்தி கொடு அப்படியே சூடிக்கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லாது விடையார் கொடியார் வெந்நீர், விடையின் காலை வாகனத்தின் மேல் ஏறி வருகின்றவர், ரிஷப வாகனத்தில் ஏறி வருகின்றவர், வெந்நீர் பூசிக்கொண்டிருப்பவர். அப்படியே பறந்து விரிந்து இருக்கின்ற இந்த அகன்ற மார்பில் உமாதேவிக்கு ஒரு பாகத்தை கொடுத்திருந்தாலும் அப்படியே மார்பு முழுக்க அப்படியே வெந்நீரை பூசிக்கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட இறைவன் எமையாழ்வார். அந்த இறைவன்தான் எம்மை ஆட்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் எங்கிருக்கின்றார் என்று சொன்னால் எங்கும் அறியும் திரியும். கரடியெல்லாம் திரியக்கூடிய சிங்கம். என்கு என்று சொன்னால் கரடி, அரி என்று சொன்னால் சிங்கம். கரடியும் சிங்கமும் திரியக்கூடிய அந்த மலைச்சாரலில் எம்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். எந்த மலைச்சாரலில்? திரு ஈங்கோய் மலைச்சாரலில் இறைவன் குடிகொண்டிருக்கின்றார். என்னை ஆளக்கூடிய இறைவன் அங்கே இருக்கின்றார் என்று ஞானசம்பந்தர் நமக்கு பறைசாற்றுகின்றார். அது மட்டுமல்லாது அடுத்த பாடல் அழகா சொல்றார். நொந்த சுடலை பொடிநீர் அணிவார் நுதல் சேர் கண்ணினார் கந்த மலர்கள் கண்ணினார் கமழ்மண் சடைதாழ பந்தன் விரலால் பாகமாக படுகாட்டு எரியாடும் எந்த மடிகள் கடிகொள் சாரல் ஈங்கோய் மலையாரே. அப்படிப்பட்ட இறைவன் வளைந்து சுருண்ட மென்மையான கூந்தலை உடைய
மறையின் இசை பொருந்திய, மறை என்று சொன்னால் வேதம், வேதத்திற்கெல்லாம் தலைவன் எம்பெருமான். அந்த வேத தலைவனுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் உமாதேவி. அப்படிப்பட்ட உமாதேவியை தன்னுடைய இடப்பக்கம் சூடிக்கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லாது தலையில் வெண்மதியை சூடிக்கொண்டிருப்பவர், கங்கை அணிந்திருப்பவர். அப்படிப்பட்ட இறைவன் பறை ஒலிக்க, குழல் ஊத, வீரக்கழல் ஆர்க்க நடனமாடக்கூடியவர். பறை ஒரு பக்கம் அடிக்க, குழல் ஒரு பக்கம் ஊத, அப்படியே அவர் காலில் அணிந்திருக்கக்கூடிய வீரக்கழலெல்லாம் ஒலிக்க நடனமாடக்கூடியவர். அப்படிப்பட்ட இறைவன் இரவு நேரத்தில் இடுகாட்டில் கையில் தீயை ஏந்தி ஆடக்கூடியவர். அந்த இறைவன் வண்டுகளெல்லாம் ரீங்காரமிட்டு பாடுகின்ற அந்த மலைச்சாரலில், பூஞ்சோலைகளெல்லாம் பூத்து குலுங்குகின்ற அந்த மலைச்சாரலில் வீற்றிருக்கின்றார். என்னை ஆள்கின்ற இறைவன் அவனே என்று ஞானசம்பந்தர் நமக்கு இங்கே பறைசாற்றுகின்றார். நொந்த சுடலை பொடி நீர் அணிவார், வெந்த சாம்பலை பூசிக்கொண்டு ஆடக்கூடியவர், திருநீரை தத்துவமாக கொண்டவர், திருநீரில் மருந்திருக்கு தெரியுமான்னு சொல்லுவாங்க. அதேபோல எல்லாவற்றிற்கும் ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக திகழ்ந்து முடிசான்ற மன்னரும் கடைசியில் ஒரு பிடி சாம்பல் என்ற தத்துவத்தை உணர்த்த எம்பெருமான் எப்பொழுதும் அந்த சுடலையின் சாம்பலை பூசிக்கொண்டு ஆடக்கூடியவர். அப்படிப்பட்ட இறைவன் உமையம்மையை இடபாகமாக வைத்து கொண்டிருப்பவர், சுடலையில் நடனமாடக்கூடியவர். அப்படிப்பட்ட இறைவன் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டால் திரு ஈங்கோய் மலை தலத்தில் இருக்கின்றார். அவர்தான் என்னை ஆள்கின்ற இறைவன் என்று சொல்லி நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இங்கே அழகாக திருவாய் அமுது அருளுகின்றார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த திரு ஈங்கோய் மலையை நாமும் தரிசிக்க வேண்டும், நாமும் வணங்க வேண்டும், நாமும் பேறு பெற வேண்டும், நாமும் இறைவனுடைய அருள் கருணையை பெற வேண்டும். அதற்கு இறைவனுடைய கருணையும் அருளும் இருக்க வேண்டும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று நம்முடைய மாணிக்க வாசகர் சொன்னதை போல அந்த திரு ஈங்கோய் மலையை தரிசிக்கின்ற கருணை அருளை எம்பெருமான் நமக்கு தர வேண்டும். அவன் அருள் இருந்தால் மட்டுமே நாம் அவனை வணங்க செல்ல முடியும், நாம் அவனுடைய புகழை கேட்க முடியும், அவரை பற்றி பேச முடியும். யார் கேட்க வேண்டும், யார் பேச வேண்டும், யார் அவர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானிப்பவர் அவ்விறைவனே. சர்வமும் சிவமயம், சர்வமும் குருவிற்கே சமர்ப்பணம். நன்றிகள். அடுத்த பாடலை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றிகள்.